இந்த வீடியோ பார்க்குற கேட்குற எல்லாத்துக்குமே என்னுடைய வணக்கங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போடைய தற்போதைய ஒரு ஒரு முடிவு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் வந்துட்டு இங்கே இவங்க எப்படின்னா, அதாவது நரேந்திர மோடி, மு.க. ஸ்டாலின் எப்படின்னா அங்கே அவங்க அப்படி எடுக்கிற முடிவுகள்லாம் பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் பைத்தியகாரத்தனமாக தான் இருக்கும். பட் ஆனால் அந்த விஷயங்கள் எப்படி யாரை எங்கே எதுக்கு பாதிக்க போகுதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ட்ரம்ப் இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, H1B விசாஸ் இனிமேல் புதுசாக அப்ளை பண்ணுறவங்க $1,00,000 பே பண்ண வேண்டியது வரும். ஓகேங்களா, அப்ளிகேஷனுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டியது வரும். ப்ராசஸ் பண்ணி உங்களை H1B விசாஸ் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட $80 லட்சம் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதாவது $1,00,000. சரிங்களா, இந்த ஃபர்ஸ்ட் இந்த H1B விசாஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். ஸோ H1B விசாஸ்னா ஹைலி ஸ்கில்டு லேபர்ஸை வேற ஒரு நாட்டில் இருந்து அமெரிக்காவில் வந்து வேலை பார்க்குறதுக்குன்னு கொடுக்குற ஒரு பர்மிட். ஓகேங்களா, நம்ம ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும் அப்படின்னா பாஸ்போர்ட் விசாஸ் எல்லாம் வேணும். அதே மாதிரி இங்கே வந்துட்டு வேலை செய்கிறதுக்குன்னு ஒரு விசா. டூரிஸ்ட்டாக போகிறோம்னா டூரிஸ்ட் விசா இருக்கும். இல்லை நம்ம சொந்தக்காரங்க அங்கே இருக்காங்க, நம்ம அப்பா அம்மா அங்கே இருக்காங்க, இல்லை தங்கச்சி இருக்காங்க, இல்லை பையன் பிள்ளை இருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம பார்க்க போகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் இவங்களெல்லாம் பார்க்க போகிறோம்னா அதுக்கு தனியாக விசாஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஆனால் வேலை செய்கிறதுக்குன்னு போகிறதுக்குன்னு கொடுக்குற விசா வந்து பார்த்திங்கன்னா H1B விசாஸ். இந்த H1B விசாஸ் ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாயி மட்டும் வாங்கிக்கணுங்கிற அவசியம் இல்லை. எம்ப்ளாயர், அதாவது உங்களை யார் வேலைக்கு எடுக்கிறானோ அவனும் வந்துட்டு உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம், உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணலாம் அந்த விசாவை. சரிங்களா, ஸோ அப்படி தான் இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு, இத்தனை நாளாக போயிட்டு இருந்தது. பட் ஆனால் ட்ரம்ப் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, செப்டம்பர் 21 நைட்டு 12 மணிக்கு மேலே இருந்து யார் விசா அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் $80 லட்சம் பே பண்ணிடுங்க, ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு ஓகே பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆல்ரெடி H1B விசாஸ் அப்ளை பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கவங்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இருக்காங்க. சரிங்களா, அதாவது அன்ரிலேட்டட், அதாவது அன்டாக்குமெண்டட் சோர்ஸ்னு சொல்ல முடியாது, இது வரைக்கும் அப்ளை பண்ணி கிடைக்காம வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருக்கிறவங்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இருக்காங்க H1B விசாஸுக்கு வேண்டி மட்டும். சரி, அப்போ எத்தனை பேருக்கு தான் H1B விசாஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 85,000 பேருக்கு தான் கொடுக்குறாங்க. அதுலேயும் 65,000 பேர்த்துக்கு மட்டும்தான் இந்த ஆஸ்பர் நார்ம்ஸ், அதாவது ஃபாரின்லேருந்து வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு அப்படியே கொடுக்குறது. ஓகேங்களா, மிச்சருக்கு 20,000 பேர் இருக்காங்களா, அந்த 20,000 பேர் அமெரிக்காவிலேயே மாஸ்டர்ஸ் டிகிரி படிச்சிருப்பாங்க. நம்ம ஊர்லேயே யூஜி டிகிரி முடிச்சுட்டு இங்கே இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இல்லை ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் இங்கெல்லாம் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் டிகிரியோ இல்லை பிஹெச்டி பண்ணுறதுக்கோ ஃபாரின் போவாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரியான கேட்டகரி ஆஃப் பீப்புள் அங்கே இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு 20,000 ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஓகேங்களா, வருஷத்துக்கு அவங்க கொடுக்குற அலாட்மெண்ட்டே 85,000 தான். 85,000ல் 65,000 வெளிநாடுகளுக்கு, மிச்சம் 20,000 தான். மிச்சம் 20,000 உள்நாடுகளுக்கு போயிடும். ஸோ உள்நாடுகளுக்கு போக மிச்சம் இருக்க 65,000 தான் வெளிநாடுகளில் இருக்கிற ஹைலி ஸ்கில்டு லேபர்ஸ்க்கே கிடைக்கும், வேற யாருக்கும் கிடைக்காது. சரிங்களா, ஸோ இப்போது ஆல்ரெடி அதில் எத்தனை பேர் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு அதிகமாகவே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க H1B விசா வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கிறப்போ தான் ட்ரம்ப் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறாரு. பட் இந்த முடிவுகள்னால இந்தியாவுக்கு பாதிப்பு இல்லையா, இல்லை என்ன விதமான பாசிட்டிவ் சைடு இருக்குது, ப்ரோஸ் இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ என்னென்னா, இத்தனை நாளாக இந்தியாவில் இருந்து ஹைலி ஸ்கில்டு லேபர்ஸ் அமெரிக்காவுக்கு போயிட்டு அமெரிக்க கம்பெனிகளுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, ஏன்னா கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை ஆகட்டும், இல்லை அடோபோடைய சிஇஓ ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் முக்கியமான நபர்கள் எல்லாமே இந்தியர்களாக தான் இருந்துட்டு இருக்காங்க. பட் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இவங்க எல்லாருமே இந்தியாவில் இருந்து போனவங்க அப்படிங்கிறத காட்டிலும் இவங்கள ஹைலி ஸ்கில்டு லேபர்ஸ். இவங்க இங்கிருந்து அங்கே போனாங்கன்னா அங்கே தொழில் வாய்ப்புகள்ங்கிறத காட்டிலும் அங்கே வேலை வாய்ப்புகள் நிறையா இருந்தது. ஏன்னா போனவங்க அங்கே சிஇஓ ஆகலை, அவங்க ஒரு பேசிக் இன்ஜினியர், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த போஸ்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர், அந்த மாதிரி லெவலில் போயிட்டா கடைசியில் சிஇஓனுங்கிற டாப் மோஸ்ட்டில் போய் பண்ணிருந்தாங்க. ஸோ அப்போது இங்கிருந்து அங்கே போகிறதுக்கு ரீசன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க அங்கே வேலை செஞ்சால் நல்லா சம்பளம் கிடைக்கும்ங்கிற ஒரு கான்செப்ட். ஓகேங்களா, இன்னும் அங்கே நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இன்னொன்று, அந்த கம்பெனிஸ்க்கு இவங்களோட மூளை வேணும். ஓகேங்களா, இப்போ இவ்வளோ அமௌண்ட்டை கொடுக்கணும்னா ஒரு எம்ப்ளாயர் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த 8 லட்ச ரூபாய் 80 லட்ச ரூபாய்ங்கிறத கம்பெனியும் கொடுக்கலாம், இல்லை அந்த நபரும் கொடுக்கலாம். அதாவது ஒரு எம்ப்ளாயியாக போகிறேன்னா நானும் கொடுக்கலாம், இல்லை ஒரு எம்ப்ளாயர் என்ன வேலைக்கு எடுக்கிற ஒரு கம்பெனி கூகுளே என்ன வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா அந்த கூகுளே 80 லட்ச ரூபாய் பே பண்ணலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஓகேங்களா, ஆனால் இனிமேல் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ காசு கொடுத்து ஒருத்தனை கூப்பிட்றதுக்கு பதிலாக இங்கே இருக்கிற அமெரிக்காவில் இருக்க ஒருத்தனவே ட்ரெயின் அப் பண்ணிக்கலாம்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு போவாங்க.
அது ஒரு சைடு அமெரிக்காவுடைய நலனுக்காக தான் ட்ரம்ப் பண்ணுறாருங்கிற ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இந்த பக்கம் இந்தியாவில் அந்த மாதிரியான லேபர்ஸ் ஃபாரின் போய் நீ வேலை செய்ய முடியாது. நீ அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் யூரோப்பியன் காண்டினென்ட்டு, கனடா, இந்த மாதிரியான, அப்புறம் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்த மாதிரியான நாடுகள் தான் இங்கே ஆப்ஷன்ஸில் வரும். ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க போயிடுவாங்க, கொஞ்சம் பேர் போயிடுவாங்க. ஒரு 100 பேராவது இந்தியாவில் ரிட்டைன் ஆவாங்க. ஓகே, 100 வேண்டாம், ஒரு 1000 பேர் இந்தியாவில் ரிட்டைன் ஆவாங்க. அத்தனை பேர் போகிறத கட்டு ஒரு 1000 பேர் ரிட்டைன் ஆவாங்க. வருஷம் ஒரு 1000 பேர் ரிட்டைன் ஆவாங்க. ஸோ அந்த ரிட்டைன் ஆகிறவங்க இந்தியாவிலே இருக்க ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை அவங்களே ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப் உருவாக்குவாங்க. அப்படி உருவாக்குறப்ப என்ன ஆகும்னா, இந்தியாவுடைய ஹைலி ஸ்கில்டு லேபர்ஸ், ஹைலி ஸ்கில்டு பிரெயின்ஸ், இன்டெலிஜென்ட் பிரெயின்ஸ் எல்லாமே இந்தியாவில் தான் வேலை செய்யும். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இது ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் நான் சொல்லுவேன். இன்னொன்று என்ன பண்ணாருன்னா, ட்ரம்ப்பு அங்கே இருக்கிற கம்பெனிஸ் அவங்களோட ஒர்க்கை அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு 25% டேக்ஸ் போட்டிருக்காரு. ஓகேங்களா? ஒரு ஒர்க்கை அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே அந்த வேலைக்குண்டான சம்பளம் அதிகமாக இருக்குங்கிறது தான் உண்மை. அதனால தான் அவங்க இங்கே அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு அதில் வர டேக்ஸும் கம்மியாக தான் இருக்குங்கிறதுனால அதை பே பண்ணி சமாளிச்சுக்கிறாங்க. இப்போ டேக்ஸே இன்க்ரீஸ் பண்ணுறாரு ட்ரம்ப். ஸோ அப்போது ஆக்சுவலாக என்ன மாதிரியான ஒர்க்கு நமக்கு அவுட் சோர்ஸ் ஆகுதுன்னா, மோஸ்ட்லி சர்வீசிங் செக்டர் தான் நமக்கு அவுட் சோர்ஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ சர்வீஸ் செக்டர் தான் நமக்கு அவுட் சோர்ஸ் ஆகுதுங்கிற பட்சத்தில் அதுக்கு ஒன்றும் சர்வீஸ் பண்ணுறதுனால நமக்கு ஒன்றும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸில் எதுவும் கிடையாது. அதே சர்வீசிங் செக்டரை இங்கே ஹைலி ஸ்கில்டு இன்டெலிஜென்ட் பீப்புள்ஸ் எல்லாம் இங்கே ஒர்க் பண்ணுறப்போ அவங்களுக்கு இவங்க சர்வீஸ் பண்ணாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவோடைய எக்கனாமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஆக்சுவலாக ஒரு ட்ரம்ப் ஒரு வருஷத்துக்குன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இதை பார்க்க முடியுமான்னு கேட்டால் டவுட்டு தான். ஒரு 5 years தான் ஆகும். ஏன்னா இந்த H1B விசாஸ் போட்டிருக்க கண்டிஷன் இருக்கு இல்லையா, 80 லட்ச ரூபாய்க்கு உண்டான ப்ராசஸிங் ஃபீ, இது வந்துட்டு வருஷம் கட்டணும், ஒவ்வொரு வருஷமும் கட்டணும். H1B விசா ரெனிவல்ங்கிறது வருஷம் கட்டணும் இனிமேல். ஸோ இது வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு மட்டும் தான் இப்போதைக்கு சொல்லியிருக்காரு ட்ரம்ப். பட் இது ஃபர்தராக கண்டினியூ பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களானுங்கிறதால எனக்கு எதுவும் தெரியலை. பட் அட் த சேம் டைம் இங்கே ரிட்டைன் ஆகிருக்கிற அந்த ஹைலி ஸ்கில்டு இன்டெலிஜென்ட் பீப்புள்ஸ் எல்லாருமே அவங்க ஒரு ஸ்டார்ட் அப் உருவாக்கி அவங்க வந்துட்டு ஆல் ஓவர் த வேர்ல்டு அதை சப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கும் சர்வீஸுங்கிறது ஒன்று வேணும். அந்த சர்வீஸிங்க்கு தேவையான பீப்புள்ஸ் இந்தியாவிலே இருக்காங்க. ஸோ எப்படி ஒன்று எக்கனாமிக் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் இது எடுத்துகிட்டு 1 மாதத்துலேயே முடியுமா, 2 மாதத்துலேயே முடியுமான்னா முடியாது. 1 yearல முடியுமான்னு கேட்டிங்கனாலும் முடியாது. பிகாஸ் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரி தான். ஸோ மினிமம் ஒரு 2 to 3 years டைம் பீரியட் கொடுக்கணும். ஸோ ஒரு 5 years ஆஃப் பீரியட் போச்சுன்னா தான் இதனால் இந்தியாவுக்கு பெனிஃபிட்டாக நெகட்டிவானுங்கிறதே நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு இதனால பாதிப்புகள், மோடியோட பைத்தியகார்த்தனம், அப்படி இது எல்லாமே ராஜதந்திரம், இதெல்லாமே 1008 சொல்லி சொல்கிறாங்க. இது மோடியோட பைத்தியகார்த்தனம்னு சொல்ல முடியாது, ட்ரம்ப்போட பைத்தியகார்த்தனம் சொல்ல முடியாது. 2 பேருமே அவங்கவுங்க நாடுகளுக்கு எது நல்லதோ அப்படி ஒரு செல்ஃபிஷான முடிவுகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த முடிவுகளுடைய பாதிப்புகள் எப்போ தெரியும் அப்படின்னா ஒரு 4-5 வருஷமாவது நம்ம வெயிட் பண்ணணும். குறைஞ்சபட்சம் 3 வருஷமாவது வெயிட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அதனுடைய பாதிப்புகள் தெரியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த H1B விசாஸுக்கு உண்டான பிரச்சனைகளை கொடுத்தது ட்ரம்ப் கொடுத்தது 80 லட்ச ரூபா நீங்கள் ஒன்ஸ் பே பண்ணணும், அதுக்கப்புறம் வருஷம் 80 லட்ச ரூபா ரெனிவலுக்கு பே பண்ணணும்னு சொன்னதாகட்டும், இல்லை சர்வீசிங் செக்டர், அதாவது ஐடியில் சர்வீசிங்க்கு வந்துட்டு ஃபாரினுக்கு ட்ராவல் பண்ணுறது, வெளிநாடுகளுக்கு ட்ராவல் பண்ணுற கம்பெனி ஆஃபர் பண்ணுற கம்பெனிஸுக்கு 25% டேக்ஸ் போட்டதாகட்டும், என்னை கேட்டால் இது அவருடைய நாட்டுக்கு அவர் செய்கிற ஒரு நல்ல விஷயம், நம்மளுடைய நாட்டுக்கு அவர் செய்கிற நல்ல விஷயம் தான். ஏன்னா நம்ம இந்தியாவுடைய ஐடி செக்டார் வந்து நல்லா பூம் ஆகும். நான் ஏன் அப்படி திங்க் பண்ணுறேன் அப்படின்னா, பேட்டன்ட், காப்புரிமைன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது பேட்டன்ட்டு. ஸோ அதாவது ஒரு பொருள் நம்ம உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான முழு காப்புரிமையும் நமக்கே இருக்குங்கிற ஒரு கான்செப்ட். அந்த வகையில் இந்தியாவுடைய பேட்டன்ட்டிங் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கம்மியாக தான் இருக்குது. அதுவும் ஐடி செக்டாரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இவ்வளோ வேலைகளை செய்கிறோம், பட் ஆனால் ஐடி செக்டாரில் நம்மளுடைய பேட்டன்ட்டுக்கு உண்டான ஒரு வேல்யூங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம எவ்வளோ பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், கிராண்ட் வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவுமே கம்மியாக இருக்குது கம்பேர்டு டு தாய்வான். ஸோ அதனால் இந்த ப்ராசஸ் வந்துட்டு என்னை கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கு பெனிஃபிட் தான் சொல்லுவேன். என்னுடைய கருத்துலேருந்து நீங்கள் மாறுபட்டிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.